ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கோவை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நான் உங்கள் ஸ்ரீ குரு கோவை. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நமக்கு ரவுண்ட் 2க்கு உண்டான ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ரவுண்ட் 2க்கு உண்டான ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும் போது என்னுடைய ஒன் ஆஃப் மை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி சாய்ஸ் லிஸ்ட் போடணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே நானே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை போட்டாங்க. நான் அதில் எதுவும் தலையிடலை. அவனோட சாய்ஸ் லிஸ்ட் போட்டுட்டு என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை. பட் ஆனால் இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலேஜ் வந்து கிடைச்சிருக்க வேண்டியது. ஓகேவா, இந்த மேலே தெரியுது பார்த்தீங்களா இந்த சாய்ஸ் லிஸ்ட்டு, இது அவங்களது தான். அதில் நீங்கள் மெயினாக பார்க்க போகிறது என்னன்னா, நல்ல காலேஜ் போட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக மட்டுமே போட்டிருக்காங்க. இது நல்லா நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஎம்எல், அது போல் வந்து எல்லா காலேஜ்லேயும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஎம்எல் அதே மாதிரி ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்களே தவிர, ஆனால் அவங்க வந்து இசிஇ அந்த இட்ரிபிள்இ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல காலேஜில் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கல. ஸோ இதுக்குண்டான பின்விளைவு என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய சாய்ஸ் லிஸ்ட்டில் வந்து 20th ஒரு காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ். அந்த காலேஜ் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, இதோட என்ஏஆர்எஃப் ரேங்கிங் நிறையா உள்ள காலேஜஸ்லாம் மேலே இருக்குது. ஓகேவா, அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் வந்து 2000 அப்ராக்ஸ் இருக்குது. ஓகேவா, பட் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த காலேஜ் வந்து கிடைக்கல. காரணம், கம்ப்யூட்டர் சயின்ஸில் தான் எப்படியும் முக்கால்வாசி எல்லாரும் போய் குமிய போகிறான். ஓகேவா, அதுக்கப்புறம் தான் வந்து இசிஇ ட்ரிபிள்இ அந்த மாதிரி எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுவான். இவங்களும் அதே மாதிரி தான் வந்து இசிஇ ட்ரிபிள்இ போடாமே விட்டுருக்காங்க. இது நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இசிஇ ட்ரிபிள்இ போடாமே அவனை வந்து அடுத்து வந்து காலேஜ் வந்து போட்டிருக்காங்க. அது பர்சனலாக என்னை வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளோட ஒன் ஆஃப் மை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த தப்பை வந்து செய்யும்போது, இப்போ எப்படி சொல்கிறது, இந்த சேனலோட தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நான் வந்து இதை ரெட்டிஃபை பண்ணி ஆகணும் இல்லையா. இந்த தப்பை வந்து நடத்த விடாமல் அடுத்த வாட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும் இல்லையா. அதனால தான் நான் இந்த ரவுண்ட் 3 மாணவர்கள்ட்ட வந்து நான் ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதே போல் ரவுண்ட் 2ல் இந்த மாதிரி வந்து 2000 ரேங்க் எடுத்துட்டு அதுக்கப்புறம் காலேஜ் வந்து நல்ல காலேஜ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த காலேஜ் வந்து டெட்லைன் கொடுத்துருங்க. ஓகேவா, பெஸ்ட் ஆப்ஷன். என்ன இவன் லூஸ் மாதிரி டெட்லைன் கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டுலாம் இது பண்ணாதீங்க. ஏன்னா கம்யூனிட்டி ரேங்க் வந்து 2000ல் இருக்குது. ஓகேவா, எப்படி இருந்தாலும் பிசிஎம்ல உங்களுக்குன்னு உண்டான சீட் வந்து யாரும் எடுத்துகிட்டு போகிறது இல்லை. ஓகேவா, முதல்ல அந்த காலேஜை டெட்லைன் பண்ணுங்க. ஜேபிஆர் காலேஜ் கிடச்சிருக்குன்னா அதை வந்து டெட்லைன் பண்ணுங்க. அதே போல் வேறு யாருனாட்டு இந்த மாதிரி பிசிஎம், அதுக்கப்புறம் எஸ்சி, அப்புறம் எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். நான் எம்பிசிக்கு சொல்லவே இல்லைப்பா. எம்பிசி பிசிலாம் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு டெட்லைன் பண்ணுறாதீங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாணவர்களுக்கு வந்து தேர்ட் ரவுண்டில் கூட நீங்கள் வந்து காலேஜ் வந்து எடுத்துக்க முடியும். ஓகேவா, தேர்ட் ரவுண்டில் கூட சீட்டு ஃபுல்லாகாமல் இருக்கலாம் பிசிஎம்மில். ஓகேவா, அது மாதிரி இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி சான்சஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. டெட்லைன் கொடுத்துருங்க. டெட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் 3ல் வந்து திருப்பி ஒரு புதுசாக சாய்ஸ் லிஸ்ட் கொடுங்க. கோ டு தேர்ட் ரவுண்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா, அது உங்களால் வந்து பண்ண முடியும். சரி ஓகே, இப்போ என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரவுண்ட் 3ல் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நீங்கள் கடைசி, ஓகேவா, இதுக்கப்புறம் ரவுண்டெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது, இதோட முடிஞ்சிடட்டும். ஓகேவா, ஆனால் நீ என்ன பண்ணோன்னா, ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருந்துச்சு, நான் ரவுண்ட் 3லயாச்சும் நான் வந்து போட்டுப்பேன், எனக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரவுண்ட் 3ல் இருக்க மாணவர்கள் வந்து நீங்கள் அவ்வளோதான், இதை விட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் அவுட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்கள் காலேஜ் கிடைக்கிறதே சிக்கலாகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வைடான சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து நீங்கள் மேக் பண்ணணும். உட்காந்து போடுறதுக்கு சோம்பேறிப்படாதீங்க. 150 சாய்ஸ் லிஸ்ட்டாச்சும் நீங்கள் மேக்ஸிமம் போட்டே ஆகணும். அது டுபாகூர் காலேஜாக இருந்தாலும் சரி, எந்த காலேஜாக இருந்தாலும் சரி. டுபாகூர் காலேஜ்னு சொல்லிட்டு நான் சொல்லிடக்கூடாது, ஏன்னா என்ஆர்எஃப் ரேங்கிங் பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஒரு நல்ல கல்லூரியை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஓகேவா, நீங்கள் என்ஆர்எஃப் ரேங்கிங் வந்து ஒரு நல்ல கல்லூரியாக நீங்கள் பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதுதான் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். ஒரு 200 சாய்ஸ் லிஸ்ட்டை போடுங்கன்னா என்ன ஆகிட போகுது, எப்படியோ காலேஜ் வந்து கிடைக்க போகுது. ஃபுல்லாக வந்து மோத போகிறீங்க ரவுண்ட் 3ல். ரவுண்ட் 2ல் கிடைக்காதவங்க ரவுண்ட் 3ல் வர போகிறான். அது மாதிரி நிறைய பேர் வந்து இன்னொரு இன்சிடென்ட் ஒன்று இருக்குது. அதே போல் தான் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து வைடராக போடாமல் சீட்டு போயிடுச்சு ரவுண்ட் 2 இப்போ ரீசெண்டாக. அதுவுமே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த 2 இதுக்கும் சேர்த்து தான் இந்த அவேர்னஸ் வீடியோவை நான் முதல்ல போடுறேன். ஸோ ரவுண்ட் 3 மாணவர்கள் சாய்ஸ் லிஸ்ட் வைடராக போடுங்க. ரவுண்ட் 2ல் சீட் கிடைக்காத மாணவர்கள் திருப்பி நான் உங்களுக்கு ரவுண்ட் 3 என்ன சொல்கிறேன்னா, ரவுண்ட் 2ல் விட்டவங்க நீங்கள் ரவுண்ட் 3 வந்து ஈஸியாக பிடிச்சிருவீங்க. ஓகேவா, அவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்தது தான் அப்புறம் போவாங்க. ஸோ நீங்கள் வந்து காலேஜ் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு வெரி பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்ல காலேஜே வந்து கிடைக்கும். அதுக்குண்டான வீடியோ வந்து நான் அடுத்தடுத்த இதில் செஷனில் போடுறேன்.
அண்ட் தென் ரவுண்ட் 3ல நான் திருப்பியும் சொல்கிறேன், ரவுண்ட் 3 மாணவர்கள் ரவுண்ட் 2ல மிஸ் ஆனவங்க சாய்ஸ் லிஸ்ட்டை வைடராக போடுங்க. ஒரு 150 சாய்ஸ் லிஸ்ட்டாச்சும் போடுங்க, ஓகேவா? அது போடணும். அதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் 3யும் வைடரான சாய்ஸ் லிஸ்ட் போடணும். அதே போல் நிறைய தப்பு வந்து பண்ணாதீங்க. நான் ஈஸி ட்ரிபிள் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் நல்ல காலேஜில் போய் சேரணும்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன். ஸோ நீங்களும் நான் கொடுக்குற கைடன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் வந்து கிடைக்கும், ஓகேவா? சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யாருன்னா காலேஜ் தவற விட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.